الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إسماعيل وإدريس وذا الكفل كل من الصابرين فأدخلناهم برحمتنا. وقال النبي صلى الله عليه وسلم لعن الله من عمل عمل قوم لوط أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மிகச்சிறப்பான முறையில் நபிமார்களின் வரலாறை இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மஸ்ஜிதை ஜாவித் என்றைக்குமே வித்தியாசமான கோணத்தில் ரமலான் கடைசி 10 இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் மிக அழகாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த நிகழ்வுகளில் வேலைகளில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈருலக பாக்கியங்களை நசீபாக்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மஹல்லாவுக்கும் மஹல்லாவினுடைய மக்களுக்கும் எல்லா வகையான கைர் பரக்கத்துகளை நல்கிடுவானாக என்று துஆ செய்தவனாக 2 நபிமார்களின் வரலாறு. அதில் முதலாவதாக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லோருமே மாணவர்கள் வேறு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில செய்திகளை சொல்லுகிற போது நேரடியாக சொல்ல மாட்டார்கள், மறைமுகமாக பேசுவார்கள். ஆனால் அன்சாரிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, மார்க்கம் என்றால் அதை தெளிவாக கேட்டு விடுவார்கள். மார்க்கத்திலே என்ன ஒளிவு மறைவு இருக்கிறது, அதனால் நாங்கள் தெளிவாக கேட்டு சமூகத்திற்கு பயன் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கேட்பார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களிடத்திலே 2 நபிமார்கள், ஒன்று லூத் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் யார், எந்த காலத்திலே பிறந்தார்கள்? நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரரின் மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அண்ணன் மகன். இன்னொரு பக்கம் சொல்வதானால் இந்த காயில் பட்டின சொந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னியே இருக்கும். சாரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி சாரா இருக்காங்கல்ல, இவர்கள் யார் என்றால் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு வகையில மச்சான் இல்லையா? இப்படி 2 வகை உறவுகளை பெற்றவர்கள் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் ஈராக் பகுதியிலே பிறந்திருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் கட்டளை லூத் அலைஹிஸ்ஸலாத்தை சதூம் நகரத்திற்கு, பலஸ்தீனிய பகுதியில் இருக்கிற சதூமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக அனுப்புகிறார். உலகத்தில் எல்லா நபியும் அந்த கவுமுக்கு தான் நபியா இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கவும் பனு இஸ்ரவேலர்களுக்கு நபி. ஆனால் வேறொரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். இவர்கள் நபியாக சென்ற வேளை அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள்? ஒவ்வொரு நபியும்
அந்த கவுமை சந்திக்கிற போது அந்த கவுமுகள் அலிச்சாட்டியத்தில் இருப்பார்கள். அந்த நபி போய் சீர் செய்வார்கள். இதுதான் 1,24,000 நபிமார்களினுடைய வரலாறு. அந்த சமூகம் 2 வகையில் இருப்பார்கள். ஒன்று ஏற்றவர்கள், ஏற்க மறுப்பவர்கள். நபியின் குணத்தை பொறுத்து அல்லாஹ் நடந்து கொள்வான். நபி பத்துவா செய்தால் அந்த கவுமுகளை ஏற்க மறுப்பவர்களை அழிப்பான். நபி பத்துவா செய்யவில்லை, மன்னிப்பவராக இருந்தால் அந்த ஊரை விட்டு கொஞ்சம் நீங்க போயிருங்கன்னு சொல்லிடுவான். இது அல்லாஹ்வினுடைய வளமை, ஆதாத்துல்லா. நபியின் குணத்திற்கு ஏற்றவாறு நடக்கிற பழக்கம் அல்லாஹ்வுக்கு உண்டு. இந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக சதூம் நகரத்திற்கு அனுப்பப்பட்ட நபிதான் லூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க நபியாக அந்த சதூமுக்கு செல்லுகிற போது அந்த மக்களிடத்திலே ஏறத்தாழ ஒரு 10 தீய குணங்கள் இருந்தது. இதை வரலாறுகள் பேசுகிறது. ஒன்று, புறாவை வைத்து விளையாடுவார்கள், ஜோசியம் பார்ப்பார்கள். சுருங்க சொன்னால் அந்த விளையாட்டு எல்லாமே நம்மிடத்திலும் இருக்கிறது. பெருமானார் இந்த உம்மத்துக்கு 11, அவங்களுக்கு 10 தன்மை, இந்த உம்மத்துல 11 இருக்குன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, பறவைகளை வைத்து, ஹம்மாம்களை வைத்து விளையாடுவார்கள். ஜோசியம் பார்க்கிற பழக்கம் அன்றைக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம பெண்களும் ஜோசியம் பார்க்கிறார்கள். உழவர் சந்தைக்கு பக்கத்துல உட்காந்து ஒரு அம்மா, என் புருஷன் ஜெயிலுக்கு போயிருக்காரு புர்கா போட்டு, எப்ப வருவாருன்னு கிளி ஜோசியக்காரன். அந்த கிளியை திறந்து விட்டோன்னு அது 2-3 சீட்டை எடுத்து போடுது. அந்த ஆள் விளக்கம் சொல்லுகிறார். அந்த அம்மா கேக்குது, கிளிக்கே தான் எப்ப ரிலீஸ் தெரியல, வீட்டுக்கார் ரிலீஸ் சொல்லுது. அது இதை போல பறவை ஜோசியத்தில் அவர்கள் மூழ்கி போயிருந்தார்கள். இரண்டாவது அவர்களிடத்தில் இருந்த தவறு, அவர்கள் மீசையை எப்பொழுதுமே கம்மியாக வைக்க மாட்டார்கள், பெரும் மீசைக்காரர்கள். அதனால லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் மீசையில் அடர்த்தியாயிருப்பார்கள். அதனால அதுக்கு பேரு அரபில ஷாரிபுன்னு வச்சிருக்கிறான். மீசைக்கு என்ன பேருன்னா ஷாரிப் அப்படின்னா சல்லடைன்னு அர்த்தம். இந்த அரபுகள் கல்ல எடுத்து குடிக்கும் போது பானையில இருந்து அப்படியே எடுத்து குடிப்பான். அந்த பூச்சி பட்டை மீசையில மாட்டிக்கும், எசன்ஸ் மட்டும் உள்ள இறங்கும். குடிச்சு முடிச்சுட்டு வலிச்சு தூக்கி போட்டுருவான். அதனால அதுக்கு பேர் ஷாரி. அவர்கள் எப்பொழுதுமே மீசையை அடர்த்தியாக வைத்திருப்பார்கள். தாடியை 3ஆவதாக எடுத்து விடுவார்கள். ஒருத்தருக்கு தாடி இருக்கார். லுபுசுல் ஹரீர், பட்டு அணிகிற பழக்கம், பகட்டோடு நடக்கிற பழக்கம் அவர்களுக்கு உண்டு. 5ஆவதாக இஸ்பாலுல் இஸார், எப்பொழுதுமே ஆடைகளை அவர்கள் கரண்டைக்கு கீழே உரசி கொண்டுதான், தலையிலே உரசித்தான் அவர்கள் நடப்பார்கள். 6ஆவதாக தஸ்வீக் அவர்களிடத்தில் இருந்தது. நேர கையை வச்சு கூப்பிட மாட்டாங்க, எப்பொழுதுமே கைதட்டித்தான் அழைப்பார்கள். இன்றைக்கு இருக்கிற ஹுன்சாக்களை போல ஆணும் பெண்ணும் இல்லாத அலிகள் அழைப்பார்களே கைதட்டி. இந்த கைதட்டி அழைக்கிற பழக்கம் எங்கிருந்து வந்தது என்றால் கௌமே லூத்தில் இருந்துதான் வந்தது. அடுத்ததாக அவர்களிடத்திலே தஸ்வீர் இருந்தது. தஸ்வீர் என்று சொன்னால் விசில் அடிக்கிற பழக்கம். யாராவது ஆண்களை பார்த்து விட்டால், புதிதாக தெரிந்தால் விசில் அடிப்பார்களாம். எல்லா ஆண்களும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். விசில் அடிக்கிற பழக்கம். 8ஆவதாக ரொம்ப மோசமான பழக்கம் ஒன்று இருந்தது. அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள்ல சபை கூடி இருக்கிற போது யார் அதிகமாக காற்றை பிரிக்கிறாரோ அவருக்கு பரிசு கொடுப்பார்களாம். உலகத்திலே இப்படி போட்டி வச்சவன் அவன் மட்டும்தான். நஊது பில்லாஹ். அது கேவலமாகவே தெரியவில்லை, சந்தோஷமான விளையாட்டாக விளையாடினார்கள்.
பாதைகளிலே நின்று கொண்டு அவர்கள் பல் துலக்குவார்கள். வீட்டுக்குள்ள பல் துலக்க மாட்டான். சிவாக்கு எங்க இருக்கும்னாக்க நடக்கிற போதுதான் பல் துலக்கி விட்டு யார் எதிரில் வருகிறாரோ அவரின் மீது எச்சியை துப்புவார்கள். பல்ல துலக்கிட்டு உலகத்துல ரொம்ப கேடுகட்ட வேலை என்னன்னா துப்புறதுதான். அதை அடுத்தவன் மேல துப்புறது ஆனந்தமா பார்ப்பான். நிறைவாக அவர்களின் வரலாற்றிலே எழுதுகிறார்கள், இந்த கவுமுகள் எவ்வளவு மோசமானவர்கள் என்றால் ஆணோடு புணர்தல், அவர்களுக்கு பெண்கள் பிடிக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலாக்கிய எதையும் இவர்கள் விரும்புவதில்லை. ஹராமாக்கியதிலே அவர்கள் தன்னுடைய ஆனந்தத்தை கழித்தார்கள். இந்த நிலையில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுகிறார்கள், இது காலலகும் அகூகும், நான் உங்கள் சகோதரர் லூத் வந்திருக்கிறேன். அல்லாஹ் தத்தக்கும், நீங்கள் இறையச்சத்தோடு நடக்க வேண்டாமா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது போன்ற மானக்கேடான ஃபாஹிஷான காரியங்களில் ஈடுபடாதீர்கள். ஆனா எல்லா சைத்தான்களும் இப்லீஸும் ஒட்டுமொத்தமா இருந்தது அந்த கவுமில் தான், சதூம் வாசிகள். இதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இப்லீஸினுடைய வகைகளை எழுதுகிறார்கள். ஒவ்வொரு பார்ட், ஒவ்வொரு டிவிஷன், யார் யார் என்ன வேலையை செய்வார்கள் என்று 15 வகை இப்லீஸின் பிரிவுகளை எழுதுகிறார்கள். அதுல ஆக மோசமான வகை என்ன என்பதைத்தான் நான் கௌமே லூத்திடத்திலே நான் இணைக்கப் போகிறேன். இந்த 15 வகை இப்லீஸ் யாரு? ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அந்த இப்லீஸ்ல யாராவது நம்மள்ட்ட இருக்கிறான்னா, இருந்தா அவனை எப்படி வரட்டுறது அப்படிங்கிற வழிகளை பார்க்கணும். முதல் வகை முசவ்வித். இது இப்லீஸின் ஒரு வகை, ஒரு இனம், கபீலா மாதிரி இல்லையா? பல்லவட்டிக்காரவங்க எல்லாம் கபீலா வச்சிருப்பாங்க. இந்த கபீலாவாசிகள் சொல்லுவாங்க, இந்த வகைரான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்லீஸினுடைய ஒரு வகைராவுக்கு பேரு முசவ்வித். இந்த வகைரா என்ன செய்யும்னா, பொய்யை அறிமுகப்படுத்துவார்கள் சமூகத்தில். பொய் ஒருத்தன் சொல்றான்னா அங்க யார் இருக்கான்னு அர்த்தம், இப்லீஸ்ல முசவ்வித் இருக்கிறான் என்ற அர்த்தம். இன்றைக்கு பொய் இல்லாத வீடுகள் இல்லை இல்லையா? எந்த வீட்டிலே பொய் இல்லை அன்புக்குரியவர்களே? இமாம் கஸ்ஸாலி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டார். ஒரு ஆளை கபருக்குள்ள போய் அடக்கி இருக்கிறாங்க. கபர்ல வச்ச உடனே முன்கர் நக்கீர் வந்த உடனே நம்மால் சொன்னா, இப்பதானே 2 பேர் வந்துட்டு போனாங்கன்னு இருக்கான். இப்பதானே 2 பேர் வந்துட்டு போனாங்க. முன்கர் நக்கீரே பயந்து போய், ரப்பே எங்களுக்கு முன்னால் நீ யாரை அனுப்பினாய்? அல்லாஹ் சொன்னா, இதுவரைக்கும் ஒரு 5 அடிக்கு மேல வாழ்ந்தவன், வாழ்ற காலம் ஃபுல்லா பொய் சொல்லியே வாழ்ந்துட்டான். இங்க வந்தா மட்டும் பொய்ய மறந்தா போயிடுவா, அதான் உங்கள்கிட்ட அடிச்சு விட்டான். பொய்யிலேயே வாழக்கூடிய மக்களுக்கு இந்த இப்லீஸ் போடுவது முசவ்வித். இன்னொரு வகை இப்லீஸ் இருக்கிறான், அந்த வகைரா இரண்டாவது சபிர். அந்த இப்லீஸின் வகைராவுக்கு பேர். இவர்கள் மரண வீட்டிலேயும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வீட்டிலேயும் இருந்து வேலை செய்வார்கள். மோத்தா போன வீட்டுல ஓலம் ஒப்பாரி வைக்கிறார்களே, அப்ப சும்மாலாம் அழுகாதடா, சத்தம் போட்டு அழுடா, அழுதுகிட்டே இருக்கும்போது டிரெஸ்ஸ கொஞ்சம் கிழிச்சுக்கிட்டு அழுடா, நெஞ்சில அடிச்சு அடிச்சு அழுடா என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற வகைரா. இவர்களுக்கு பெயர் சபிர். இதை போல நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களிடத்திலே இருக்கக்கூடியவனும் அவன் தான். நாம பார்க்கல, நோய் விசாரிக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நம்ம சமுதாயத்திலே சிறப்பாக இருக்கிறதா? நோய் எப்படி விசாரிக்கணும்னா, போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் லாபாஸ் தஹூர், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியம் தருவானாக சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துடணும். அதே மாதிரி நோய் முடிஞ்சு ஆரோக்கியம் கிடைச்ச பிறகு நோய் விசாரிக்க கூடாது. அவன் அட்டாக்ல போய் எல்லாம் முடிச்சு நல்லபடியா வந்து வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அட்டாக் வந்துச்சுன்னா திருப்பி மௌத்தா போயிடுவார். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இது நடக்கும். மதியானம் 3 மணிக்கு மதியானம் 3 மணிக்கு மதிய நேரத்திலே நோய் விசாரிப்பது கூடாது. ஆனா இந்த இப்லீஸ் சபீர் கிளப்பி விட்டுருவான், மதியானம் போய் விசாரி.
அவர் தூங்கிட்டு இருக்கும்போது போய் கதவை தட்டி, உங்க வீட்டுக்காருக்கு அட்டாக்கில் போய் படுத்துட்டு வந்தாரு, இப்ப நல்லா இருக்காரா எப்படின்னு மனைவிட்ட கேட்க, அந்த அம்மா உள்ள தூங்குறாருன்னு அந்த அம்மா பிளாஷ்பேக் எல்லாம் ஆரம்பிச்சிடும். உடனே இவர் கேட்பாரு, எப்படி அட்டாக் வந்துச்சு? இல்ல கடையை பூட்டிட்டு வந்தாரா, அப்படி சாவிய மேல மாட்டினாரா, வேத்து ஊத்துச்சா, கீழே அப்படி சாஞ்சாரா, 108க்கு போன் பண்ணம்மா, 108 வந்துச்சா, ஐசியூல சேர்த்தம்மா, எல்லாரும் வந்தாங்க. என் நாத்துனா மட்டும்தான் வரவே இல்லை. அங்க ஒரு பிட்டு. இந்த அம்மா முடிச்சிட்டு போன உடனே அடுத்து இன்னொருத்தர் வயசான ஒரு துண்டை போட்டு வருவார். என்னம்மா வரக்கூடாத வயசு, 45 வயசுல அட்டாக் வந்திருக்கே எப்படி? உடனே இந்த அம்மா பிஸ்மில்லான்னு ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கும். கடையை பூட்டினால, சாவிய மாட்டினாங்களா, வேத்து ஊத்துச்சா, அப்படி சாஞ்சாங்களா, 108க்கு போன் பண்ணம்மா, ஐசியூக்கு போனம்மா, அப்படியே ஆரம்பிச்சு. இதுல என்ன கொடுமைன்னா, இந்த கிழவிகளை மட்டும் நோய் விசாரிக்க விடவே கூடாது. அது போன உடனே நேரா நோய் விசாரிக்குது. நெஞ்சா அடிக்கும். இங்கதான் வந்திருப்பாரு சபீர். நெஞ்சா அடிச்சு, நான்லாம் இங்க இருக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? 45 வயசுல சின்ன வயசுல அட்டாக்கா, நான்லாம் போயிருந்தா நல்லா இருக்குமே. மலக்குள் மௌத் வந்து கூப்பிட்டு வாமா போலாண்ட வந்துருமா, கிளம்பு நீ புறப்பட்டுமா, எல்லாம் அடிச்சு 1/4 மணி நேரம் கழிச்சு எப்படிமா அட்டாக் வந்துச்சுன்னு கேட்கும் இந்த கிழவி. அப்ப திருப்பி இந்த அம்மா ஆரம்பிக்கும். கடையை பூட்டினாங்களா, சாவிய மாட்டினாங்களா, வேத்து ஊத்துச்சா, சாஞ்ச பேசாம நோட்டீஸ் அடிச்சு வச்சிடலாம்ல, அல்லது ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டு காட்டி கேட்டுக்க போடல. இந்த வேலைகளை எல்லாம் யார் செய்கிறார்கள் என்றால் சபீர் என்ற ஒரு வகை, இபிலிஸினுடைய வகை. மூன்றாவது ஒரு வகை இருக்கிறார்கள், ஜலன்பூர். கணவன் மனைவி உறவுகளிலே விரிசலை ஏற்படுத்தக்கூடிய வகை. இன்னைக்கு அந்த இபிலிஸ் ஜலன்பூர் நிறைய ஐடி கம்பெனியோட இணைஞ்சிட்டான். அதுக்கு இணையதளத்தோடு செல்போனோடு இணைப்பு வைத்துக் கொண்டான். இதனால இன்றைக்கு கணவன் மனைவி உறவுகள் ஆக மோசமான உறவுகள். எங்க கணவன் மனைவி பிரச்சனை வருகிறதோ அங்கே இருக்கிற இபிலிஸுக்கு பெயர் ஜலன்பூர். உறவுகளை ஆழமான உறவுகளாக இருந்தது 60 வருஷம் 70 வருஷம் கணவன் மனைவியாக. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் காணோம். 6 மாசத்திலேயே எனக்கு டைவர்ஸ் வேணுங்கிறாங்க. இதை செய்வது யார்? இது எதனால் ஏற்பட்டது? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அன்னைக்கெல்லாம் நாம சின்ன புள்ளையா இருக்கிற நேரத்துல எல்லாம் பேசவே மாட்டாங்க. கணவன் மனைவி பேசவே மாட்டாங்க. எல்லாம் சமைக்கலே ஓடும். அப்படின்னா சரின்னு அர்த்தம். அப்படிம்பாரு. அப்படின்னா வராதேன்னு அர்த்தம். கண்ணுலயே பேசுவாங்க. என்னைக்காவது வாப்பா உமாவுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்களா நம்ம காலத்துல? என்னைக்காவது? இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. ஒரு ஹார்ட் போட்டாவா போகுது. எவன் யாருக்கு ஐ லவ் யூ சொல்றதுன்னே தெரியல. தொட்டதுக்கெல்லாம் ஐ லவ் யூ. அன்னைக்கு ஐ லவ் யூ சொல்றதுக்கு பயங்கரமா யோசிப்பான். ஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவான். அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு லவ் அப்படின்ட்டு நிறுத்துவான். இப்படி எல்லாம் இருந்த காலம் ஒரு பக்கம். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. ரொம்ப வேகமா ஐ லவ் யூ போகுது. 6 மாசத்துல எல்லாமே டைவர்ஸா முடிஞ்சிருச்சு. இந்த வேலையை யார் செய்கிறார்கள்? உறவுகளை பிரித்து வைக்கிற வேலையை சுலபமாகவும் எளிதாகவும் செய்யக்கூடிய இபிலிஸுக்கு பேரு ஜலன்பூர். 4வது ஒரு வகை இருக்கிறது, அகுவர். விபச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகை இபிலிஸ்ல அகுவர். அதற்கு பேர் அகுவர். 2 பேர் ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் பெருமானார் சொன்னார்கள், 3வது அகுவர் இருப்பார், அவர் 2 பேரையும் சேர்த்து வச்சிருவார். அதனால தனியாக ஆணும் பெண்ணும் ஒரு இடத்தில் இருக்க வேண்டாம் இல்லையா? இன்னைக்கு அதனால பிக் பாஸ்ங்கிற பேர்ல எல்லாம் சேர்ந்து இருந்துக்கங்க, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு சமூகம் தனியாக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல அந்த பிக் பாஸ பார்க்கும் போதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள யாரா இருக்கிறான்னா அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் ரொம்ப வேகமா. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தருள வேண்டும். 5வது ஒரு ஆள் இருக்கு. அந்த இனத்துக்கு பேர் தாசிம். இபிலிஸ்ல ஒரு வகை தாசிம்.
தாசிம் என்ன வேலையை செய்வார்கள் என்றால் கீபத், அடுத்தவர்களின் குறையை மட்டும் பார்த்து கொண்டே இருப்பார்கள், நல்லதை பார்க்கவே மாட்டான். கீபத் பேசுதல், புறம் பேசுதல், இந்த வேலையை செய்யக்கூடிய இபிலிஸ். இன்னைக்கு நாம புறம் பேசாம என்னைக்காவது இருந்திருக்கிறோமா? ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா போதும், பின்னாடியே ஒரு ஆள் வருது. இப்பதான் ஒரு ஆஜியார் 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைத்தான் ஆக்கும். அப்ப அவர் ஹஜ்ஜுக்கு போய் புனிதமாயிட்டாரு. ஆனா இப்பயும் அவரை பார்க்கிறது குறை கண்ணோட்டத்தோடு பார்க்கிற பார்வைகள், இது ஒரு வகை. 6வது இபிலிஸுக்கு பேர் தான் ஹின்சப், தொழுகையில் வழிகெடுக்கக்கூடிய வகை. தொழுகையில நின்று தொழுதுட்டு இருக்கும் போது 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தா சில பேர் எக்ஸசைஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கும், இப்படி ஆடிக்கிட்டே இருப்பார். என்னடா நம்ம 3 தொழுதம்மா 4 தொழுதம்மா தெரியாது, ஆடிக்கிட்டே இருப்பார். 2 3 இல்லையா? சிரிக்கிறத பார்த்தா எல்லாத்துக்குமே அந்த ஆள் வந்துட்டு போன மாதிரியே தெரியுது. இந்த தொழுகையிலே வழிகெடுக்கக்கூடிய இபிலிஸுக்கு பெயர், அந்த இனத்திற்கு பெயர் ஹின்சப். 7வது ஒரு ஆள் வலஹான். ஹவுஸ்ல பார்த்தோம்னா, டைப்ல பார்த்தா, இதுல பார்த்தா ஒழுவிலே ஏற்படக்கூடிய வஸ்வசாக்களை ஏற்படுத்தக்கூடிய சைத்தான். என்ன ஒழுங்கா கழுவல, திரும்ப கழுவுன்னு சொல்லிட்டு கைய கழுவிக்கிட்டே இருப்பான், முகத்தை கழுவிக்கிட்டே இருப்பான், வஸ்வசா. இந்த இபிலிஸுக்கு பெயர், இந்த இனத்திற்கு பெயர் வலஹான். 8வது ஒரு வகை இருக்கிறது அன்புக்குரியவர்களே, ஹஃபாஃப், பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இபிலிஸ். ராத்திரியில ஏதாவது ஒண்ணு கிண்ணுக்கு எந்திரிச்சாக்கா ஒரு மாதிரி ஏதோ கருப்பா தெரியுது அப்படின்னு ஒரு பயத்தை போட்டு விட்டுருவான். நாம வேற சின்ன பிள்ளையில இருந்தே பூச்சாண்டி பயத்தை காட்டி வச்சிருக்கிறோமா, பேய் பிசாசுன்னு சொல்லி இருக்கிறோமா. மனுஷனை விட பெரிய பேய் உலகத்துல என்ன இருக்கு இல்லையா? மனுஷனை விட பெரிய ஆள் உலகத்துல யார் இருக்கா? அஷ்ரஃபுல் மக்லூகாத். இவன் பயந்துருவான். இந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடியவைகளுக்கு பெயர் கஃபாஃப். 9வதாக ஜக்கன்யூர் என்ற ஒரு வகை இருக்கிறது. அன்னைக்கே இங்கிலீஷ் பேர் மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஜக்கன்யூர். இது கடை வீதியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சைத்தான். கடைவீதிக்குள்ள போய் நீங்க வட்டி இல்லாம வாழ முடியாது, இன்ட்ரெஸ்ட், நம்ம காசை வச்சே தொழில் செய்ய முடியுமா, பேங்க் தான் கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கி கொஞ்சத்தை அவனுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நாம வச்சுக்கலாம் என்ற சூழலை ஏற்படுத்தக்கூடியவன். வட்டியின் மீது மோகத்தை, தவறுகளின் மீது மோகத்தை, கடைவீதிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானுக்கு பேர், இபிலிஸுக்கு பேரு ஜக்கன்யூர். ஏற்படுத்திட்டு என்ன செஞ்சிருவான் தெரியுமா? நல்ல ஆளுக மேல அந்த பழியை தூக்கி போட்டுருவான். உலகத்திலேயே வட்டியை உருவாக்கியவர்கள், அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? பனூ இஸ்ரவேலர்கள். அதை தடுத்த நபிக்கு பேர் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா இங்க வட்டி யாராவது வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பேர் என்ன தெரியுமா? வட்டி மூசா வர்றாரு. என்னமோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வட்டி கடை வச்ச மாதிரி வட்டி மூசா வர்றாரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்கன்னா குறவலே கடிச்சிருவாங்க, இவர் வட்டி மூசாவா? அப்ப பேரை தூக்கி அந்த வட்டியோடு சேர்த்துறாரு. இந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவன் ஜக்கன்யூர். 10வது ஒரு வகை இனம் இருக்கிறது, அபியல், பொய் சாட்சிகள். எங்கெல்லாம் ஏமாற்றுதல், பித்தலாட்டங்கள், வதந்திகள், பொய் சாட்சிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். 11வது ஒரு வகை இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, கனவிலே குழப்பத்தை ஏற்படுத்துதல். கனவிலே தவறுகளை ஏற்படுத்தி, பயத்தை ஏற்படுத்தி, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இபிலிஸுக்கு பேர் தஹார், கனவு குழப்பங்கள். 12வது ஒரு வகை இருக்கிறது, தம்ரீஹ் என்ற இபிலிஸின் வகைகள். அந்த தம்ரீஹ் என்றால் யார்? நேரத்தை வீண்வரையும் செய்ய வைப்பான், நல்லதுல கழிக்கவே விட மாட்டான். அந்த செல்போனை போட்டு தோண்டிக்கிட்டே இரு, யூடியூப்பை திருப்பிக்கிட்டே இரு, இல்லையா? டச்சிங் பேர் வச்சிருக்கிறான், டச் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு 6ஆம் வகுப்பு பையனிடத்தில் கேட்டால், நான் ஒரு நாளைக்கு 4 முதல் 5 மணி நேரம் செல்போனை பயன்படுத்துகிறேன் என்கிறான். காலேஜ் பையன் 6 முதல் 7 வரை நான் நேரத்தை பயன்படுத்துகிறேன்.
அலி ரலியல்லாஹு தஆலா 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், கடந்த காலத்தை விலைக்கு வாங்குகிற பணக்காரன் இன்னும் உலகத்தில் பிறக்கவே இல்லை. நேரத்தை விட சிறந்த நியாமத் உலகத்தில் என்ன இருக்கிறது? கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடியவன் யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர். 13வதாக மிக்லாஸ் என்ற ஒரு வகை சைத்தான் இருக்கிறான். இவனினுடைய வேலை என்ன என்றால் மது அருந்த வைப்பான். எல்லாத்தையும் சாராய கடை கூட்டு போயிடுவான். சும்மா இருக்கிற அல்லாஹ் இந்த சைத்தானு இன்னைக்கு வெகுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா? 14வதாக ஒரு வகை இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இஹ்லாஸ், அதுக்கு முஹ்லிஸ் என்று சொல்லுவார்கள். இந்த சைத்தானுக்கு வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஆடம்பரங்களை காட்டிக்கொண்டே இருப்பான். எது அவசியம் இல்லையோ அதெல்லாம் காட்டி 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 வாங்க வச்சிருவான். கடைசியில அக்பல் அக்பல் இந்த இப்லீஸுக்கு என்ன வேலைன்னா, ஆணை ஆணோடு சேர்ப்பான், பெண்ணை பெண்ணோடு சேர்ப்பான். இந்த வேலையை தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகள் செய்து கொண்டிருந்தார்கள். உலகத்திலே முதலில் ஆடு மாடுகள் கூட செய்யாததை, நாய் நரிகள் கூட செய்யாததை, ஆடுகளும் மாடுகளும் நாய்களும் நரிகளும் ஆணோடு சேராது, பெண் பெண்ணோடு சேராது. ஆனால் இவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களிடத்திலேதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுகிறார்கள். அனுப்புகிற போதே அவர்கள் சொன்னார்கள், நீங்க சுத்தமான ஆளு, நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க நார பசங்க, வராத, எங்களுக்கு அருகில் வர வேண்டாம். ஆனால் அல்லாஹ்வின் உத்தரவு அவர்களை சரி செய்ய வேண்டும் என்று 37 ஆண்டுகள் போராட்டம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 37 ஆண்டுகள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் போராடினார்கள். அல்லாஹு அக்பர். அவர்கள் தன்னுடைய தவறிலிருந்து விலகுவதற்கு வழி இல்லை. கடைசியில் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியையே இவர்கள் தூதுவராக பயன்படுத்தினார்கள். அந்த அம்மாவை யாரெல்லாம் அந்த ஊருக்குள்ள ஆண்கள் வர்றாங்களோ, தூது சொல்லுவதற்கு யாருடைய மனைவி? லூத் நபியின் மனைவி பயன்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். பொறுத்து 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 பார்த்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கௌமுகளுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லுகிறார்கள். இன்னிலா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் சொல்வதற்கு உங்களிடத்தில் காசு வாங்கவில்லை, காசு பணம் கேட்கவில்லை, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்ன சொல்லியும் அந்த கௌமுகள் கேட்க தயாராக இல்லை. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 மலக்குகளை அனுப்புகிறான். 2 வேளையை பூமியிலே வந்து செய்து விட்டு செல்கிறார்கள். இதெல்லாம் நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிற சாட்சி. யார் அந்த 3 மலக்குகள் தெரியுமா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். 3 பேர்களும் வந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். அழகான பேருருவத்தில் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு பண்பு இருந்தது, அது நம்ம எல்லோருக்கும் வர வேண்டும். வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க தான் இப்ராஹிமா என்று கேட்கிற போது, ஆமாம், உங்களிடத்திலே சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, முதல்ல சாப்பிட்டுட்டு பேசலாம். இந்த விருந்தோம்பல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புத பண்பு. இன்னைக்கு வர்ற வீட்டுல வர்ற ஆளுக்கு தண்ணி கூட கொடுக்காம அனுப்பிச்சிடுறமே இல்லையா? அல்லாஹ்வினுடைய நேரடி அருளை பெற வேண்டுமானால் நேரடி பைபாஸ் விருந்தோம்பலுக்கு இருக்கிற நன்மை உலகத்தில் வேறு எதற்கும் இல்லை. தொழுகைக்கு மறுமையிலே நன்மை உண்டு, நோன்புக்கு மறுமையிலே நன்மை உண்டு, ஆனால் விருந்தோம்பலுக்கு இங்கேயே நன்மை. அல்லாஹு அக்பர். அந்த வேலையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். மலக்குகளுக்கே விருந்து கொடுத்தாங்க. ஒரு மாட்டை அறுத்து விருந்து எப்படி இருக்கும்? மலக்குகள் தான் அவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல, அப்படியே திருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட சொல்றாங்க. பெருமானாருக்கும் பிடித்த பழக்கம் விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான். உலகத்துல எதுக்குமே இல்லாத பரக்கத். நான் அடிக்கடி சொல்லுகிற செய்திகளில் ஒன்று, இந்த மாணவர்களும் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து கொடுக்கிறதா விருந்தோம்பல்.
நாம பயங்கரமா ஏற்பாடு பண்ணி செய்யணுங்கிறது அல்ல, எதுவாக இருந்தாலும் கொடுத்து பழகுதல். ஹசன் அலி அல்லா, ஹுசைன் அலி அல்லா, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா 3 பேரும் ஹஜ் முடிச்சுட்டு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் ஹஜ் முடிச்சாச்சு. போயிட்டு இருக்கும்போது சரியான பசி. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்ல வேண்டும். பெருமானாரின் பேர பிள்ளைகள். கடுமையான பசி. ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசையில போய், அம்மா நாங்க ரசூலின் குடும்பம், ரொம்ப பசிக்குது என்று சொல்ல, விருந்து கிடைக்குமா? அதிலும் சதக்காவின் பொருள் இருக்கக்கூடாது அம்மா, நாங்கள் நபியின் குடும்பம். சாப்பாடு கேட்கறதோட சருத்தும் போடுறாங்க. அந்த அம்மா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அதை எடுத்து அறுத்து 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருச்சு. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பெண்களும் இப்படித்தான். ஆண்களாக இருக்கட்டும், அதிலும் குறிப்பாக பெண்கள், பசி என்று வந்தால் 1400 ஆண்டுகளாக இந்த இஸ்லாமிய பெண்மணிகள் தண்ணி ஊத்தி வச்சிருந்தா கூட புழிஞ்சு வச்சு விருந்து கொடுக்கிற பழக்கம் இன்றும் இருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்து அருள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு. 3 பேர் போயாச்சு. கிழமை மாலை நேரத்துல வர்றார். பொதுவா ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, வீட்டுக்கு வந்தா நேரம் வந்த உடனே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட மாட்டார். அப்படி ஒரு சுத்தி பார்ப்பார், ஏதாவது புதுசா ஏதாவது நடந்திருக்கான்னு. பார்த்தா ஆட்டுக்குட்டியை காணும். நேரா மனைவி வீட்டை போனார். ஆட்டுக்குட்டியை காணுமே, என்ன இல்ல நபியின் குடும்பம்னு 3 பேர் வந்தாங்க, அடுத்து நான் அவங்களுக்கு விருந்து கொடுத்துட்டேன். கிழமை ஆடு ஆண்டாடுறார். இந்த ஒரு ஆட்டை வைத்துத்தான் அடுத்த மாதம் நம்முடைய பிழைப்பு இருக்கிறது. நம்ம சாப்பிடணும். அந்த அம்மா ஒன்னும் பேசல. இன்னைக்கு இருக்கிற அம்மா மாதிரிலாம் இல்ல. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அந்த அம்மா பேசிடும். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்ல, அமைதியா கேட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. ஏதோ தேவைக்காக கணவனும் மனைவியும் மதீனாவிற்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு பொருள் வாங்க செல்லுகிறார்கள். இதை ஹசன் அலி எல்லாம் பார்த்துட்டாங்க. பொருளை பார்த்த உடனே நமக்கு விருந்து கொடுத்த பெண்மணி வந்திருக்கிறார்கள் என்று கூட்டு போய் வீட்டுல வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து 2 பேர்த்துக்கும் 1000 திர்ஹம் 1000 ஆடுகள். 1000 திர்ஹம் 1000 ஆடு அந்த கிழவி வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. அப்படி கணவன் ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்க. ஏயா, அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு அந்த ஆட்டை ஆடுன ரப்பு என் உள்ளத்தை பார்த்து 1000 ஆடுகள் 1000 திர்ஹம் ஒரு விருந்து. ஹசன் அலி அல்லாஹு தஆலா திருப்பி ஹுசைன் அலி அல்லாஹ் அனுப்பிச்சு விட்டாங்க தம்பிட்ட. தம்பி பார்த்துட்டு சந்தோஷத்துல அவர் ஒரு 1000 ஆடு 1000 திர்ஹம் 2000 ஆடு. கிழவி என்ன செய்யறது விளங்கல, ஏன்னா வாழ்நாள்ல பார்த்தது இல்லையே. அப்ப கிழவன ஒரு பார்வை, ஏற்கனவே அந்த கிழவை சக்கராத்துல இருக்கிறான். அந்த அம்மா முதல் பார்வையிலேயே 2வது பார்த்து, என் ரப்ப பார்த்தாயா, என் விசாலமான உள்ளத்தை பார்த்த என் ரப்பை பார்த்தாயா. இந்த 2 பேரும் சேர்ந்து அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹ் அனுப்புனாங்களாம். அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா பார்த்துட்டு, நமக்கு விருந்து கொடுத்த பெண்மணியா, 2000 ஆடு 2000 திர்ஹம். இப்ப கிழவி கேட்டுச்சு, அவங்க 1000 தான் கொடுத்தாங்க, நீங்க 2000 கொடுக்குறீங்க. அவர்கள் ரசூலின் நேரடி பேரர்கள். நான் 2000 கொடுத்தா தான் அவங்க 1000 கொடுத்த நன்மையை பெற முடியும். அதனால 2000 4000 ஆடு 4000 திர்ஹம். இந்த கிழவனை பார்த்து, என்னோட எண்ணத்தை பார்த்து அல்லாஹ் இந்த பூமியிலேயே 4000 கொடுத்தால் நாளை மறுமையில் எவ்வளவு தருவான், நாளை மறுமையில் எவ்வளவு தருவான். இந்த விருந்தோம்பல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் இயற்கை பண்பு, அது நம் எல்லோருக்கும் பாடமாய் அமைய வேண்டும். வீட்டுக்கு வந்த யாரையும் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. மலக்குகள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எதுவும் கேட்கல, மாட்டை அறுத்து விருந்து வச்சுட்டாங்க. இப்ப மலக்குகள் சொன்னாங்களா, அது செரிக்கிறதுக்கு எங்களுக்கு வயிற்றுக்குள்ள குடலும் இல்லை, நாங்கள் மாறி மாறி வாழ்பவர்கள், எங்களுக்கு சாப்பிடும் பழக்கம் இல்லை, நாங்கள் வந்தவர்கள் மலக்குகள், உங்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளை பிறக்க போகிறது என்ற சுப செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். மற்றொன்று, உங்க மச்சான் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமை அழிக்க போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அழிக்க போகிறீர்களா? ரசூலுல்லாஹ் மறுத்தான். இரக்கமும் அன்பும் மிகுந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கௌமுகளை அழிக்க போகிறீர்களா?
அதுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, 100 பேர் முஃமின்கள் இருந்தால் அந்த கௌமை நீங்கள் அழிப்பீர்களா? நிச்சயமாக அழிக்க மாட்டோம். 50 பேர் இருந்தால் அழிப்பீர்களா? கலிமா சொன்னவர்கள், ஈமான் கொண்டவர், அல்லாஹ் ஒருவன் என்றவர்களை அழிப்பீர்களா? இல்ல, அழிக்க மாட்டோம். 40 பேர் இருந்தால் அழிப்பீர்களா? இப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அழிக்க மாட்டோம். ஆனால் நபி அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டால், கௌமை அலி என்று அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி கேட்டுவிட்டால் அல்லாஹுவின் ஆர்டர் முந்திவிடும். அல்லாஹ் அக்பர். சொல்லிவிட்ட அந்த மலக்குகள் சொன்னார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் ஆல்ரெடி கேட்டு விட்டார்கள், பொறுத்தது போகும் ரப்பே, இவர்களின் முடியவில்லை ரப்பே என்று நபி கேட்டு விட்டார்கள். அதனால் அழிக்கக்கூடிய ஆர்டர் முந்திவிட்டது. அப்பையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யா அல்லாஹ் அழிவிலிருந்து அந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக. இந்த 3 மலக்குகளும், மலக்கு எவ்வளவு அழகா இருப்பாரு, சாதாரண மனிதனே அழகு. மலக்குகள் வருவதாக இருந்தால் இயற்கையிலேயே அங்கு யார் பேரளவோ அவர்களின் தோற்றத்தில் வருவார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வரும்போது யார் தோற்றத்தில் வருவாங்க? திஹியத்துல் கலபி, அப்படியே புத்தாடை, நிறம், அமைப்பு எல்லாம் ஆஜாடு பாகுவான, எல்லா வளங்களும் பெற்ற திஹியாவின் தோற்றத்தில் வருவார்கள். அதே மாதிரி ரொம்ப அழகு, பேரழகோடு 3 பேர்களும் இரவு நேரத்திலே, மகரிபு நேரத்தில் சதூம் நகரத்திற்குள் நுழைகிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற பகுதியில விருந்தாளியாய் போகலாம், என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். விருந்தாளியாய் உள்ளே நுழைகிற போது லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 பெண் மக்கள் பார்த்து விடுகிறார்கள். இவங்கள 3 பேரும் பேரழகா இருக்காங்க, இந்த ஆளுகள்கிட்ட மாட்டினாக்கா செதைச்சிருவானுங்க. அதனால நேரா வாப்பாட்ட ஓடுறாங்க. வாப்பா வாப்பா, 3 பேரழகர்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். இரவு நேரம், பகல் நேரம் இல்லை. பகல் நேரமாக இருந்தால் இவர்கள் பாடுபடுத்தி விடுவார்கள். இரவிலே வந்திருக்கிறார்கள் வாப்பா, அவர்களை விருந்தாளியாக வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும். ஆனா அந்த மக்கள் யாருக்கு விருந்து கொடுக்க கூடாது லூத் என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். பாய்காட், நாங்கள் தான் ஆண்களுக்கு விருந்து கொடுப்போமே தவிர வேறு யாரும் விருந்து கொடுக்க கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த பெண் மக்கள் ரகசியமாக வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து விட்டார்கள். 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இவர்களும் தங்களை மலக்குகள் என்று அறிமுகப்படுத்தவே இல்லை. பேரழகு. இதை பார்த்த உடனே லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளமெல்லாம் நடுங்குகிறது. காரணம் என்ன தெரியுமா? யாராவது ஒரு ஆண்மகன் உள்ளே வந்தால் அவனை அழைத்து சென்று அங்கே இருக்கிற அழகர்கள் ஆடைகளை கலட்டி நிர்வாணமாய் ஆடுவார்கள். இது அவர்களின் பண்பு. லூத் அலைஹிஸ்ஸலாத்தின் கௌமின் பண்பு. நிர்வாணமாக ஆடி அவரின் மனதை கெடுத்து மசியம் செய்து அவர்களையும் தவறில் ஆக்குவார்கள். இது அவர்களின் பண்பு. இந்த ஆணழகர்களை என்ன பாடுபடுத்த போகிறார்களோ தெரியவில்லையே. நான் மறைத்து வைத்து உங்களுக்கு விருந்து கொடுத்து நான் அனுப்பி வைக்கிறேன் என்று மறைத்து வைத்து, நபியின் பண்பு விருந்து கொடுப்பதல்லவா, விருந்தை தயாரிக்கிறார்கள். இதற்கு இடையில் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி வெளியே செல்லுகிறாள். எங்க வீட்டுக்கு இப்படி ஒரு பேரழகர்களை பார்த்ததில்லை, நீங்க எல்லாம் வாழ்க்கையில பார்க்காத விருந்து. அந்த அம்மா சொல்லுது, நீங்க வாழ்க்கையில் பார்க்காத விருந்து உங்களுக்கு காத்திருக்கிறது. எங்க வீட்டுலதான் மறைச்சு வச்சு எங்க வீட்டுக்காரரு இந்த ஏஜென்ட் அம்மா உணவு கொடுக்க போகிறார். அல்லாஹு அக்பர். ஊரே திரண்டது, ஊரே திரள்கிறது. இந்த செய்தி லூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கிடைக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் கதவை பூட்டிக் கொள்கிறார்கள். அந்த கவுமுகள் வந்து கதவை தட்டுகிறார்கள். எங்களிடத்தில் அனுப்பி வையுங்கள், அந்த 3 பேர்களையும் அனுப்பி வையுங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் உள்ள இருந்து பேசுறாங்க, உங்களுக்கு வேண்டுமானால் என் மகளை மணமுடித்து கொடுக்கிறேன். ஆணும் ஆணும் சேருவது உலகத்தின் வரலாற்றிலேயே இல்லாதது. என் மகளை நான் மணமுடித்துக் கொடுக்கிறேன், நீங்கள் மணந்து கொள்ளுங்கள். அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் அழகா சொல்றான், நாங்க இப்படித்தான் செய்வோம்னு உனக்கு தெரியும்ல, எங்கள்ட்ட விட்டுரு, இல்லை என்றால் உண்மை நாடு கடத்துவோம். அல்லாஹு அக்பர்.
இதெல்லாம் விருந்தாளிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மலக்குகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. வீட்டை இடித்தார்கள். அப்பொழுதுதான், ரப்பே, என் விருந்தாளி என்னை நம்பி வந்திருக்கிறார்கள், என் விருந்தாளிகளை பாதுகாத்துக் கொள்றப்பே என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள். அப்பொழுதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நபியே, நபி லூத்தே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வந்தவர்கள் நாங்கள் மலக்குகள் அல்ல, நாங்கள் மனிதர்கள் அல்ல, மலக்குகள். எங்களை அவர்களால் தொடவே முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில இடிச்சான் வீட்டை, உள்ள வந்தான், இந்த 3 பேர்களும் எங்களுக்கு சொந்தம் என்கிற போதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தன் ரெக்கையை வைத்து ஒரு தடவு தடவினார்கள். இதெல்லாம் ராத்திரி நடக்குது. ஒரு தடவு தடவினார்கள். வந்தவர்கள் அத்துணை பேர்களின் பார்வையும் போனது. பார்வை போகிறது. அப்பொழுதும் சொல்லுகிறார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்பொழுதாவது நீங்கள் திரிந்து விடுங்கள், அல்லாஹ்வின் அதாபிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ரப்பின் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். அவங்க திருந்தின பாடில்ல. இது என்ன கண் பார்வை? எங்களிடத்திலே சிகிச்சை இருக்கிறது, மருந்து இருக்கிறது, பார்த்துக் கொள்வோம், எங்கள் பார்வையை சரியாக்கி இந்த 3 பேர்களையும் நாங்கள் அனுபவித்தே தீருவோம். காலை வரை கூட அதாபு தாமதிக்கவில்லை. ராத்திரியிலிருந்து காலை வரை கூட அல்லாஹ்வினுடைய ஆர்டர் வந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? 7 பேர். அந்த 7 பேர்களை அனுப்பி வைத்து விட்டு லூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜிப்ராயில் சொன்னார்கள், பக்கத்தில் இருக்கிற மலையில் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மலை ரொம்ப தூரம், அவ்வளவு தூரம்லாம் போய் எங்களால ஒதுங்க முடியாது என்று சொல்லுகிற போதுதான், சரி, ஊரை விட்டு நீங்கள் புறப்பட்டு விடுங்கள், ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது. 4 பேர் போறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 பெண் பிள்ளைகள், இந்த அம்மா மனைவி, கெட்ட மனைவி, கெட்ட மனைவியோடும் வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். போகும்போது திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தால் நீங்கள் கல்லாகி விடுவீர்கள். அல்லாஹு அக்பர். இந்த 3 பேரும் ஊரின் எல்லையை கடக்கிற வரை 3 மலக்குகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்லுவான், எல்லையை கடந்தவுடன் பூமியை வான்வரை தூக்கினார்களாம். தூக்கி 4 லட்சம் பேர்கள் சுழட்டி அடித்தார்கள். பூமியை தலைகீழாக புரட்டினார்கள். அதோடு சேர்த்து நெருப்பு மாறி மழை, நெருப்பு மாறி மழை, இதை கொடுத்து அந்த சமூகம் அழிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த நேரத்தில் தான் அந்த இடி முழக்கங்கள் வருகிற போது மனைவி திரும்பினாள், கெட்ட மனைவி திரும்பினாள், சிலையாக மாறினாள், கல்லா போன. அவளின் மீதும் கற்கள் விழுந்தது, அழிந்து போனாள் என்பது வரலாறு. 2 நபியின் மனைவிகள் காபிரானார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி என்று குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹு அக்பர். நபியுனா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த 7 பேர்களோடு தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளோடு சதூமில் இருந்து வருகை வந்தார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகு பாபிலுக்கு சென்றார்கள், அங்கு இறந்து போனார்கள் என்பதும் வரலாறு. மீண்டும் பலஸ்தீனிலே வந்து இறந்தார்கள் என்பதும் வரலாறு. அல்லாஹு ஆலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுகிற போது சொன்னார்கள், யார் லூத் அலைஹிஸ்ஸலாத்தின் கௌமின் வேலைகளை செய்கிறார்களோ அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். சொன்னதோடு மட்டுமல்ல, சட்டம் போட்டார்கள். அதனாலதான் 4 இமாம்ல 3 இமாம். இன்னைக்கு இமாம்டா யாருன்னு தெரியல இந்த பசங்களுக்கு எல்லாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், ஜாஃபி ரஹ்மத்துல்லாஹ்னா யாருன்னு கேட்கிறான். ஒரே இமாம் தெரிஞ்சது கூகுள் ரஹ்மத்துல்லாஹ் தான். எல்லாம் கூகுளுக்குள் போயாச்சு இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப அதெல்லாம் மாத்தி மாதா பிதா கூகுள் தெய்வம்ங்கிறான். ஏன்னா எதெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாம் அதே கொடுத்துருது. இது எதுக்கு குரு தெய்வம்ல, குரு வேணாங்கிறான். அல்லாஹு அக்பர். 3 இமாம்கள் யார் இந்த வேலையை செய்கிறார்களோ, அல் ஃபாயில் வல் மஃஊல், இந்த வேலையை செய்தவன் செய்யப்பட்டவன்,
2 பேர்களையுமே கொலை செய்ய வேண்டும் என்கிறார்கள். கொலை செய்ய தகுதியானவர்கள் 3 இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, அஹ்மத் இப்னு ஹம்பல். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி அதாபு இறங்கியதோ அதை போல் செய்ய வேண்டும். மலையிலிருந்து உருட்ட வேண்டும், கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். மலையிலிருந்து கீழே தள்ளி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இவர்களுக்கான தண்டனை என்று ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்குகிறார்கள். இன்னைக்கு சமூகம் இதையும் தாண்டி விட்டது. ஓரின சேர்க்கை என்பது இன்றைக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்டதாக மாறி இருக்கிறது. பெருமானார் சொன்னாங்க, அவங்கள்ட்ட 10 தன்மை இருக்கு, 11ஆவதும் நடக்கும் என்றார்கள் பெருமானார். அதுதான் பெண் பெண்ணோடு சேருவாள். என் உம்மத்துல இதை செய்வாங்கன்னா, லூத்தின் சமூகத்தில் செய்யாததை ஏன் சமூகம் செய்யும்? இன்றைக்கு அதையும் தாண்டி ஆண் பெண்ணாக மாறுதல், பெண் ஆணாக மாறுதல் என்ற வேலையை செய்கிறார்கள். கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் பீகார்ல சமீபத்தில் மனைவி ஆணாக மாறி கணவனுடைய சகோதரியவே கல்யாணம் பண்ணிட்டார். என்னடா கொடுமை! நஊது பில்லாஹ். இப்ப அதையும் தாண்டி மனிதன் பாதி மிருகம் பாதி, நாக்க 2 வெட்டிக்கிட்டு தன்னை பள்ளி மாறியே மாத்திக்கிட்டு பள்ளி மாறியே போறான். ஏன்னா எனக்கு பள்ளியின் உணர்வு வந்து விட்டது. சில டோரா பூச்சி மாதிரி தன்னை மாத்திக்கிட்டான். வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்கிறேன் என்று. மனிதனாக இருப்பவன் ஏஜே மூலமாக மிருகமாக மாறுகிற சூழல் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கௌமே லூத்திலிருந்தும் தவறான செயல்பாடுகளில் இருந்தும் இந்த உம்மத்தை பாதுகாத்தருள்வானார். அடுத்த நபிதான் துல்கிஃபுல். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, யார் அந்த துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம்? பொதுவாகவே நபித்துவம் என்பது நாம் படித்து வாங்குவதல்ல, அல்லாஹ் கொடுக்கணும். நம்ம பட்டம் படிச்சோம்னா ஐஏஎஸ் அதிகாரி ஆயிரலாம், இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், நபி ஆக முடியுமா? அல்லாஹ் நபிக்கும் சில பயிற்சிகள் வைத்தான். ஹலீஃபா என்ற முறையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 பேர் தாக்கினான். ஒன்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று யூஷா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் நபியை பார்க்க போனாங்களா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போறாங்க. அப்ப யார கூட்டிட்டு போனாங்கன்னா யூஷா அலைஹிஸ்ஸலாம். இந்த யூஷா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கலீஃபா யார்? ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்களின் கலீஃபா யார் என்றால் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர்களின் கலீஃபா அல்யஸா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறக்கிறார்கள். இந்த அல்யஸா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலம். கடைசி காலத்தில் எல்லோரையும் அமர வைத்துக் கொண்டு சொன்னார்கள், நபியாக என்னுடைய பொறுப்பை ஏற்பதாக இருந்தால் இன்னென்ன வேலையெல்லாம் செஞ்சா நான் நபித்துவத்தை மாற்றிக் கொடுக்கிறேன் என்கிறார்கள். முதல் நாள் கூட்டம் நடக்கிறது, 1,00,000 மக்கள் கூடியிருக்கிறார்கள். என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. 3 நிபந்தனைகள். முதலில், இனி உங்களுடைய வாழ்நாள் முழுக்க பகலில் நோன்பு நோக்க வேண்டும், மௌத்தார வரைக்கும். இரவு முழுவதும் நின்று வணங்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் நீதமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும், அநீதி வரக்கூடாது. இந்த 3 நிபந்தனை யாருக்கு இருக்கோ அவங்க எனக்கு பின்னாடி நபியா வரலாம். அதுல ஒரு ஆள் கூட எந்திரிக்கல. 30 வயது இளைஞன் ஷபீர், அவருக்கு பேர் ஷபீர், எந்திரிக்கிறாங்க. கூட்டம் முடிகிறது. 2வது நாள் இதை போலவே கேள்வி கேட்கிறார்கள். ஒருத்தர் எந்திரிக்கல, அவரே எந்திரிக்கிறார். நான் இனிமேல் பகல் முழுவதும் நோன்பு வைக்கிறேன், இரவு முழுவதும் நின்று வணங்குகிறேன், நான் மக்களுக்கு நீதமாக தீர்ப்பு சொல்லுகிறேன். கூட்டம் முடிஞ்சு 3வது நாளும் இதே கேள்வியை கேட்கிறார்கள். அந்த ஷபீர் தான் எழுந்திருக்கிறார். அவர் பொறுப்பேற்றுக் கொண்டதால் அவருக்கு பெயர் துல்கிஃபுல். துல்கிஃபுல் என்றாலே பொறுப்பேற்றுக் கொண்டவர் என்று பொருள். சில தப்சீர்கள் இப்படி எழுதுகிறது, குர்துபியில் எழுதுகிறார்கள்,
70 நபிமார்கள் கொல்லப்பட போனார்கள். 70 நபிமார்களை அந்த மன்னன் கொள்வதற்கு தயாரானான். அப்பொழுது என்ன நீ கேட்கிறாயோ அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இவர்களை விட்டுவிடு என்று சொன்னதால், பொறுப்பேற்றுக் கொண்டதால் இவர் துல்கிஃபில். அவர் நபி மட்டுமல்ல, மன்னராகவும் இருந்தார்கள், நீதிபதியாகவும் இருந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அது மட்டுமல்ல, தஃசீரே கபீரில் எழுதுகிறார்கள், மனிதர்களை பாவத்தில் இருந்து பாதுகாப்பேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டதால் அவர் துல்கிஃபில். அதனாலதான் அவர்கள் வாழ்ந்த காலத்தில், துல்கிஃபில் வாழ்ந்த காலத்தில் அந்த பூமியில் ஒரு காஃபிர் இல்லை. பொறுப்பை சரியாக நிறைவேற்றினார். எப்படி லூத் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு மூமின் இல்லையோ, இவர்கள் வாழ்ந்த காலம் முழுக்க அழகான பொருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். யார் உள்ளத்துல போட்டாங்க, அது உள்ள காஃபிர், இது உள்ள மூமின். துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகள் முழுக்க முழுக்க அவர்களின் கட்டுப்பாட்டில். அந்த பூமியில் அநீதம் ஒன்று கூட நடக்கவில்லை. இங்கேயும் இப்லீஸ் கேட்கிறான், துல்கிஃபிலை நான் பார்த்து வருகிறேன், துல்கிஃபிலின் வீட்டில் தங்க வேண்டும், ரப்பே எனக்கு அனுமதி கொடு, அவரை நான் கெடுத்து காட்டுகிறேன். இப்லீஸ் ஜெயிச்சால் சாதாரணமா முடியுமா? இப்லீஸ் ஜெயிச்சால் அல்லாஹு அக்பர். வீட்டிலே வந்து துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதுமே 4 மணி நேரம் தான் உறங்குவார்கள். அந்த உறங்கும் நேரத்திலே கதவை தட்டி, ஷபீர், ஒரு முக்கியமான கேள்வி, எனக்கு ஒருவன் அநீதி அளித்து விட்டான், அவன் விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பிரதிவாதியை கூட்டிட்டு வா, பேசிக்கலாம். பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், 4 மணி நேரம் தூங்கவே விடல. ஒருத்தருக்கு விடிய விடிய முழிச்சிருந்து தூங்குறதே 4 மணி நேரம், அதையும் கெடுத்தா எப்படி இருக்கும்? இந்த கோபம் அவருக்கு ஏற்பட வேண்டும், கோபத்தில் நம்மை திட்ட வேண்டும், அதை வைத்து பிடித்துக் கொள்ளலாம். ஆனா அவர் திட்ட மாதிரி தெரியல. போய் பிரதிவாதிய நாளைக்கு இந்த நேரம் கூட்டு வா, மறுநாள் அந்த நேரம் உதாரணமாக 10 மணிக்கு சொல்லி இருந்தால் அந்த 10 மணிக்கு வருவார்கள் என்றால் வரவில்லை. அவர்கள் செல்லுகிற நேரத்திலே வந்து நிற்கிறான் இப்லீஸ். தயவு செய்து நீங்க சொன்ன நேரத்துல வர முடியல, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, எனக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டு செல்லுங்கள். பிரதிவாதியையும் அழைத்து வா, நான் தீர்ப்பு சொல்லுகிறேன். பிரதிவாதி இல்லாமல் தீர்ப்பு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவன் வந்துருவான், நீங்க கொஞ்ச நேரம் அல்லாஹுவின் நினைவிலிருந்து அவர்களை கொஞ்ச நேரம் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். என் ரப்பை வணங்கும் நேரம், யாருக்காகவும் நான் தாமதிக்க மாட்டேன் என்று புறப்படுகிறார்கள். இப்படியே பல நாள் எப்படி செய்தாலும் அவர்கள் கோபப்படவில்லை, சாந்தியாக அழகாக பதில் சொன்னார்கள். கடைசியில் இப்லீஸே சொல்லிவிட்டு சென்றான். என்ன நடந்தது தெரியுமா? வீடு அடைத்து இருக்கிறது, அடைத்த வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறான். வீடு உள்ள வெளியில பூட்டி இருக்கு, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்கள்ட்ட மசாலா கேட்டனே, அதுக்கு ஒரு சரியான பதில் வரலையேன்னு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசரும் இல்லையா நபியும். அடைத்த வீட்டுக்குள் நீ வந்திருக்கிறாய் என்றால் இப்லீஸை தவிர யாரும் வர முடியாது. இத்தனை வேலைகளையும் செய்வதாக இருந்தால் இப்லீஸை தவிர யாரும் முடியாது. உனக்கு என்ன தேவை? ரப்பே, நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். துல்கிஃபில் வரலாறு பேசுகிறார். மக்களின் கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். 7 லட்சம் மக்களின் கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு துல்கிஃபில். அவர்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்குறீங்களா? வீட்டுக்கு முன்னாடியே கபர். அவர்களின் காலத்தில் வீட்டினுடைய கதவுகள் கிடையாது, நேரா வீட்டுல இருந்து கபரை பார்க்கணும். ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? மனிதன் மரணத்தை நினைத்தே வாழ வேண்டும் என்பதற்காக செய்கிறேன். எப்பொழுதும் மரணத்தை நினைத்து வாழ வேண்டும். இந்த மரணத்தை நினைத்து ஒருவன் வாழ ஆரம்பித்து விட்டால் அவன் வாழ்க்கையில் தவறே வராதல்லவா? அதனால கபறுகள் எல்லாம் தனியாக இல்லை. துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் வீட்டுக்கு ஆப்போசிட்ல அவங்க கபர் இருக்கும். துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், இஸ்மாஈல வ இத்ரீஸ வ துல்கிஃபில் குல்லு மினஸ் ஸாபிரீன் ஃபஅத்கல்நாஹும் பிரஹ்மத்தினா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்தார்கள், அதனால் ரஹ்மத்தை கொடுத்தோம் என்கிறான். இதுக்கு நிறைய விளக்கம் சொல்லணும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்பது சாதாரண விஷயமா?
ரஹ்மத்து இல்லாமல் உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. இந்த 3 பேரும் பொறுமையாக இருந்தார்கள். அதனாலதான் நபிமார்களை கவனிச்சு பொறுமையவே பிரிச்சுட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடல் ரீதியாக பொறுமையாக இருந்தார்கள். அந்த பொறுமைக்கு பேர் சப்ரு ஜமீல். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கும் போது பொறுமையாக இருந்தார்கள். இந்த பொறுமைக்கு பெயர் என்ன தெரியுமா? சப்ரு ஜலீல். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே வாழுகிற போதே மௌத்தை சுவைத்து பார்த்தவர்கள். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், நான் மௌத்தாகி ஹயாத் ஆகணும். மௌத்தாக்கப்பட்டு மீண்டும் ஹயாத். அதுக்கப்புறம் கார்குசாரி கேட்கிறாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, மௌத் எப்படி இருந்துச்சுன்னு. ஆட்டை உயிரோடு நிக்க வச்சு தோலை கலட்டின மாதிரி இருந்துச்சுன்னாங்களாம். இந்த பொறுமைக்கு பெயர் சபரே கசீர். துல்கிஃபல் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு நியாயமாக தீர்ப்பு சொன்னார்களே, அவர்கள் சொன்ன தீர்ப்புகளை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஒரு தீர்ப்பில் கூட அநீதி இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்ப்பில் கூட நீதி இல்லை, இல்லையா? அதனாலதான் தமிழ்ல அழகா நம்ம சொல்றது உண்டு. வழக்குங்கிற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்துல 2 சொல்ல பயன்படுத்தலாம். ஷூட் அப்படின்னாலும் வழக்கு தான், கேஸ் அப்படின்னாலும் வழக்கு தான். ஷூட் கேஸ தள்ளுனா வழக்கு மாறி போயிடுது, வேற பக்கத்து போயிடுது வழக்கு. நீதங்கள் காணாமல் போனது. நீதியை நீட்டினால் நீதி வளைந்து கொடுக்கிறது. நம்முடைய முன்னோர்களின் நீதி எப்படி இருந்தது? அத்தாஸ் எவ்வளவு அற்புதமான நீதிபதி தெரியுமா? சந்திரசூட் மாரியா? நஊது பில்லாஹ். என்ன அற்புதமான நீதிபதி! 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அத்தாஸ் மதிக்கப்படுகிறார் கோர்ட்டுகளில். 2 பேர் வீட்டுக்கு வெளியில புறம்போக்கு இடம். நண்பர்கிட்ட சொல்றான், தம்பி நம்ம 2 பேர் உங்க வீட்டுக்கு வெளியில நான் ஒரு குடிசை போட்டுக்கிறேன், புறம்போக்குல ஒரு கடை வச்சுக்கிறேன். ஆமா, தொழுகையாளி நண்பர். புறம்போக்குல எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, புறம்போக்கு இடத்தெல்லாம் எடுக்கக்கூடாது என்று சொல்ல, இல்ல இது சம்பந்தமா வேண்டாம், அத்தாஸ்ட கேட்டுக்கலாம், நீதிபதி கிட்ட போய் கேட்கலாம். அந்த நீதிபதி அத்தாஸ் எப்படின்னா, தான் வீட்டுக்கு தண்ணியை அவர் தான் போய் தூக்கிட்டு வருவார். ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. தூக்கிட்டு வரும்போது 2 பேர் மசாலா கேட்க போறாங்க. இந்த மாதிரி புறம்போக்கு இடத்துல குடிசை போட்டுக்கலாமா, குடிசை தானே தேவைப்பட்ட எடுத்துக்கலாம்ல, போட்டுக்கலாமான்னு கேட்கறதுக்கு குடத்துல தண்ணியை தூக்கிட்டு வர்றாரு. அவரை பார்த்து ஒரு மசாலா கேட்கணும். என்ன மசாலா? கொஞ்சம் குடத்தை கீழே வைங்க அல்லது குடத்தை என்கிட்ட கொடுங்க. அப்ப நீதிபதி சொன்னாரு, பொது இடத்துல குடம் வைக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்றார். பொது இடத்துல குடம்லாம் வைக்க முடியாதுன்றாரு. சரி நாங்க போயிட்டு வரோம், அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன ஏதோ மசாலா கேட்டீங்க? இல்ல எல்லாம் முடிஞ்சு நாங்க போயிட்டு வரோம். பொது இடத்திலே குடம் வைக்கவே அனுமதி இல்லை என்றால் குடிசையோட அனுமதி கிடைக்குமா? மிக நீதமாக தீர்ப்பு சொன்ன நீதிபதி துல்கிஃபுல். மக்களிடத்திலே நீதி இருக்க வேண்டும். ரப்பிடத்திலும் நீதமாக நடந்தார்கள், தன்னுடைய பிரஜைகளிடத்திலேயும் நீதமாக நடந்தார்கள். சுப செய்தியோடு சொர்க்கம் சென்ற ஒரு அற்புதமான நபி துல்கிஃபுல். அவர்களுடைய அந்த நபி மட்டும்தான் அவர்களுக்கு எதிரே புக்துலசர் இருந்த காலம். புக்துலசர் ஆக மோசமானவன். இருந்த காலத்திலும் எந்த கவுமுகளுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த கவுமை ஈமானோடு வைத்திருந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அற்புதமான நபி துல்கிஃபுல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. கெட்ட அமல்களில் இருந்து ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய சந்ததிகளை லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகள் செய்த அந்த ஈனச் செயலில் இருந்து பாதுகாப்பானாக. துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் எந்த நன்மைகளை எல்லாம் செய்தார்களோ அந்த நன்மையை நாம் வாழ்க்கையில் செய்து வளம் பெறுகிற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. اللهم انا نعوذ بك من الشك والشرك والشقاق والنفاق وسوء الاخلاق وسوء المنظر والمنكر يا رب العالمين. اللهم انا نعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم انا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين. اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك من سواك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா ஆகிர் கல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.